بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சூரத்துல் குரைஷ், குரைஷ் என்று சொல்லப்படுகிற அத்தியாயம் லி ஈலாஃபி குரைஷின் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூரா. இந்த சூராவும் இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபீல் அலம் தர கைஃப என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூராவும் இரண்டும் ஒரே நேரத்தில் இறங்கியவை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவ்வாறு குர்ஆனில் பல இரண்டு சூறாக்களை மொத்தமாக ஒரே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்கி இருக்கிறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தால் சூரத்து லுஹாவையும் சூரத்து ஷரஹ் என்று சொல்லப்படுகிற சூறாவையும், வல்லுஹா வல்லைலி இதா சஜா என்று ஆரம்பிக்கக்கூடிய சூறாவையும், அலம் நஷ்ரஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூறாவையும் அல்லாஹ் ரெண்டையும் ஒரே நேரத்தில் இறக்கியிருக்கிறார். அதே போன்று சூரத்து ஃபலக், சூரத்து நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூறாவையும், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூறாவையும் ரெண்டையும் அல்லாஹ் ஒரே நேரத்தில் இறக்கியிருக்கிறார். காரணம் என்னவென்றால், ஒன்று ஒரு சூறா இன்னொரு சூறாவோடு தொடர்பு இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படித்தான் இந்த சூரத்துல் ஃபீலையும் சூரத்துல் குரைஷியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரே நேரத்தில் இறக்கியிருக்கிறான். காரணம், இரண்டுமே ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்ட சூறாக்கள். இந்த குரைஷ் என்கிற இந்த சூரா ஆரம்பிக்கிறதை எப்படி ஆரம்பிக்கும்னா, லி ஈலாஃபி குரைஷின், குரைஷி இனத்தவர்களுக்கு ஆர்வப்படுத்துவதற்காக அல்லாஹ் இப்படி செஞ்சான் என்றுதான் ஆரம்பிக்கும். குரைஷி என்ற அந்த கிளையினருக்கு, மக்காவில் வாழுகிற அந்த மக்களுக்கு ஒரு விருப்பத்தை உண்டாக்குவதற்காக அல்லாஹ் இப்படி செஞ்சான்னு வரும். அல்லாஹ் என்னத்தை செஞ்சான் என்று சொன்னால், அந்த செய்த விஷயத்தை அல்லாஹ் அலம் தர கைஃபல சொல்லி இருக்கிறான். காபாவை இடிக்க வந்த அந்த யானைப்படையினரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அபாபில் என்று சொல்லப்படக்கூடிய பறவைகளின் மூலமாக, அவைகள் சுமந்து வந்த சூடேற்றப்பட்ட கற்களின் மூலமாக அவர்களை மென்று தின்னப்பட்ட வைக்கோல்களாக அல்லாஹ் ஆக்கிட்டான் அப்படிங்கிற செய்தி சூரத்துல் ஃபீலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எதுக்காக இப்படி செஞ்சா என்பதை பற்றி அல்லாஹ் விவரிக்கின்ற போது அல்லாஹ் என்ன செய்யறான், இங்க இருந்து ஆரம்பிக்கிறான். லீலாஃபி குரைஷின், குரைஷிகளுக்கு விருப்பத்தை உண்டாக்குவதற்காக, அவர்களுக்கு லேசை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான் என்று சொன்னால், அந்த குறைஷி
மக்களை பாதுகாத்து அந்த மக்கள் யானைப்படையினரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். குறைஷிகளுக்கு எதுல விருப்பத்தை உண்டாக்குறது? ரஹலத் அஷ்ஷிதாஇ வஸ்ஸைஃப், கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் பிரயாணம் செய்வதின் மீது. என்னத்துக்கு பிரயாணம் செய்வாங்க? வியாபாரத்திற்காக பிரயாணம் செய்வார்கள். அந்த வியாபாரத்திற்காக பிரயாணம் செய்வதிலே அவர்களுக்கு ஒரு விருப்பத்தை உண்டாக்குவதற்காக அல்லாஹ் இதை செய்தான் என்பதாக குறிப்பிடுகிறாங்க. கோடை காலத்தில் யமன் தேசத்தின் பக்கமாக குறைஷிகள் வியாபாரம் செய்வார்கள். பொதுவாகவே மக்காவில் வாழக்கூடிய குறைஷிகளுக்கு, பெரும்பாலான மக்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய பழக்கம் தான் இருந்துச்சு. அங்க தொழில்லாம் கிடையாது, விவசாயம்லாம் என்ன செய்யாது, கிடையாது. ஏன்னா பூரா மலை சார்ந்த பகுதி, அங்க ஒன்றும் முளைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. மதினா விவசாய பூமி, அங்க பேரிச்சம்பழம் முளைக்கும், காய்கறிகள் முளைக்கும், பல என்ன செய்வாங்க, கோதுமைகள் விளைவிப்பார்கள். இதெல்லாம் அங்க மதினாவில் விவசாய பூமி. மக்கா என்பது மலை சார்ந்த இடம். அதனால அவங்களுக்கு என்னன்னா வியாபாரம் செய்வதுதான் அவர்களுக்கு பழக்கமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சிறு வயதாக இருக்கின்ற பொழுது அவர்களது பெரிய தந்தை என்ன செஞ்சிருக்காங்க, சிரியாவுக்கு வியாபாரத்திற்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அப்ப என்ன செய்வாங்க, கோடை காலத்துல யமன் தேசத்தின் பக்கமா வியாபாரம் செய்யறதுக்கு போவாங்க. குளிர்காலத்துல மக்காவில் குளிரா இருக்கிறப்ப சிரியாவின் பக்கமா வியாபாரம் செய்யறதுக்கு போவாங்க. இது இந்த மூலை, அது அந்த மூலை. ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா மக்காவில் இருந்து இது பக்கம் ஒரு 3000 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்குது, இது பக்கம் பாத்தீங்கன்னா இது ஒரு 3000 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கு. ரெண்டு பக்கம் என்ன செய்வாங்க, போய் ஷாம் தான் பெரிய வியாபார சந்தையாக இருந்தது, யமன் வியாபார சந்தையாக இருந்தது. அங்க போய் என்ன செய்வாங்க, வியாபாரம் செய்வதற்காக போவாங்க. வருஷத்துல 2 முறை மட்டும்தான் வியாபாரத்துக்கு போவாங்க. அவங்க போயிட்டு வர்றதுக்கே என்ன செஞ்சிடும், மாச கணக்கில் ஆயிரும். அந்த இதை வச்சு 6 மாசத்தை ஓட்டுவாங்க. இந்த பக்கம் என்ன செய்வாங்க, வியாபாரத்துக்கு போயிட்டு அதை வச்சு 6 மாசத்தை ஓட்டுவாங்க. அப்ப இதுக்கும் வியாபாரம் செய்வதற்கும் இவர்கள் வியாபாரத்திற்காக போறதுக்கும் அல்லாஹ் யானை படையினரை அழித்ததற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. என்ன சம்பந்தம் இருக்குது? காபத்துல்லா எங்க இருக்கு? மக்காவில் இருக்கிறது. ஹஜ் செய்யக்கூடிய பழக்கம் யாருடைய காலத்திலிருந்து ஆரம்பிச்சிருச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய காலத்திலிருந்து தொடர்ச்சியாக ஹஜ் செய்கின்ற பழக்கம் அரபுகளுக்கு மத்தியில் இருந்தது. அவர்கள் பல தெய்வ கொள்கையாளர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்காங்கிறத நம்பினாங்க. அதனால என்ன செய்வாங்கன்னா, ஹஜ்ஜுடைய காலத்துல வெளியில ஊர்கள்ல இருந்தெல்லாம் என்ன செய்வாங்க, வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் ஹஜ் செய்ய வருவார்கள். எங்க இருந்து? இந்தியால இருந்தெல்லாம் இல்ல. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துக்கு பின்னாடி தான் இந்தியால இருந்து போயிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுறதுக்கு முன்னாடி இருந்து அரபு உலக மக்கள், பலஸ்தீனு, எகிப்து, சிரியா, யமனு, இது போன்ற ஓமான், இது போன்று இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து என்ன செய்வாங்கன்னா ஹஜ் செய்வதற்காக வேண்டி காபத்துல்லாஹ் ஹஜ் செய்வதற்காண்டி போவாங்க. அன்று அவர்கள் எப்படி ஹஜ் செய்வார்கள்? நிர்வாணமாக ஹஜ் செய்திருக்கிறார்கள். அதே போன்று மினால போய் தங்குவாங்க, முஸ்தலிஃபால தங்குவாங்க, அரஃபால தங்குவாங்க. இந்த பழக்கம் எல்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் அது முறைப்படுத்தப்பட்டது. இப்படித்தான் ஹஜ் செய்ய வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பின்னாடி. சரி, இந்த ஹஜ்ஜுக்கு வருவாங்கல்ல, இந்த வருகின்ற இந்த மக்களை வரவேற்று, அன்னைக்கு அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? ஹோட்டல் இருந்துச்சா, லாட்ஜ் இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. வந்தவர்களுக்கு அவர்களுக்கு உணவு சாப்பிடக்கூடிய அந்த பொறுப்பை குறைஷிகள்ல ஒரு குடும்பத்தினர் எடுத்துக்குவாங்க. வரக்கூடியவங்களுக்கு சாப்பாடாக்கி போடுறதா அவங்க வேலை. இதை அவர்கள் செய்வார்கள். எது வரைக்கும்? அவங்க திரும்பி போற வரைக்கும். வரக்கூடியவர்கள் எதுல வருவாங்க? ஒட்டகத்துல வருவாங்க, அல்லது குதிரையில வருவாங்க, அல்ல கழுதையில வருவாங்க. வந்துட்டு இங்க ஒரு 10 நாள் 20 நாள் தங்குவாங்க. அப்ப அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த குதிரைகளுக்கு, ஒட்டகத்துக்கு இறைய வேணுமா இல்லையா? அவங்க போய் ஹஜ் செய்வாங்களா இல்ல இறைய தேடுவாங்களா? அப்போ வரக்கூடிய எல்லா வாகனங்களையும் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து அதை பாதுகாத்து கொள்ளக்கூடிய பொறுப்பை குறைஷிகள்ல இருந்து ஒரு குடும்பத்தினர் எடுத்து வச்சிருந்தாங்க. அவங்க செய்வாங்க. வரக்கூடியவர்களுக்கு ஜம்சம் கிணத்திலிருந்து தண்ணி இறைச்சு கொடுக்கக்கூடிய, இன்னைக்கு தான் பம்ப்ல எடுக்கிறோம், அன்னைக்கு ஜம்சம் தண்ணீரை என்ன செய்யணும்? வாளி போட்டு தான் இறைக்கணும். ஆயிரக்கணக்கில் வருவாங்க. வரக்கூடியவர்களுக்கு ஜம்சம் கிணத்திலிருந்து தண்ணீர் எடுத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை ஒரு குடும்பத்தினர் எடுத்து வச்சிருந்தார்கள். வழிகாட்டக்கூடிய பொறுப்பை இன்னொருத்தர் எடுத்து வச்சிருந்தாங்க. காபத்துல்லாவுடைய சாவி ஒரு குடும்பத்தினர் இருக்கும்.
இப்படி பார்த்தீங்கன்னா குறைஷிகள் வரக்கூடிய ஹாஜிகளுக்கு உணவு, அவர்களுக்கு இருப்பிடம், அவங்களுடைய தண்ணி, அவர்களுக்கு போகக்கூடிய வரைக்கும் எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை குறைஷிகள் மேற்கொண்டிருந்தார்கள். இதனால அந்த வியாபாரம் செய்ய போகின்ற இடம் எல்லாமே என்னன்னா குறைஷிகள்னா ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம் இருந்தது. அவங்க அல்லாஹ்வுடைய வீட்டில் உள்ளவங்கப்பா, அல்லாஹ்வுடைய வீட்டுக்காக வேண்டி அவங்க வந்து ஹிதமத் செய்யறவங்க, பணிவிடை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற பயம், மரியாதை கலந்த பயம் அவர்களுக்கு இருந்தது. யாருக்கு இருந்துச்சு? எல்லா மக்களுக்கும் இருந்துச்சு. இங்கிட்ட இருந்து யமன் வரைக்கும் இருந்துச்சு, இங்கிட்ட இருந்து பார்த்தா சிரியா வரைக்கும் இருந்துச்சு. எல்லா மக்களும் குறைஷிகள்னா ஒரு பயம், ஒரு மரியாதை, ஒரு கண்ணியம் இருந்தது. ஏன்னா ஹஜ்ஜுக்கான ஹாதிம்கள். இது எதனால அவங்களுக்கு கிடைச்சதுன்னா, அவங்க மக்காவில இருக்காங்கிறதுக்காண்டி கிடைக்கல, காபத்துல்லா இருந்ததுனால கிடைச்சது. அல்லாஹ்வுடைய வீடு அங்க இருந்ததுனால என்ன செஞ்சுச்சு? அவங்களுக்கு அது கிடைச்சது. இந்த 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 காபத்துல்லாவினால அவங்களுக்கு கிடைச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க இருந்து வியாபாரத்துக்கு போவாங்க. போற வழியில என்ன நடக்கும்? பாலைவனம் தான். பாலைவனங்கள்ல என்ன நடப்பாங்கன்னா, பாலைவன கொள்ளையர்கள் இருப்பார்கள், பிடிக்கிட்டு போயிடுவாங்க. வியாபாரம் செஞ்சுட்டு வருவாங்க, எதிர்பார்த்து இருப்பாங்க. என்ன செய்வாங்க? அது நம்ம நாட்டிலேயும் நடந்திருக்கு. வழிப்பறி கொள்ளையெல்லாம் நம்ம நாட்டிலேயே ஒரு காலத்தில் நடக்கத்தான் செஞ்சு, இன்னைக்கு நடக்குது, இல்லாமல்லாம் இல்லை. ஆனா அன்னைக்கு வந்து கொள்ளைக்காரர்கள் என்ன செய்ய, வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் வியாபாரம் செஞ்சுட்டு வரக்கூடியவங்க பணத்தை பொருளை பிடிக்கிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இந்த கொள்ளையர்கள் கூட என்ன செய்வாங்கன்னா, கொள்ளையடிக்கிறதுக்காண்டி வருவாங்க. வந்துட்டு முதல்ல அந்த மக்களை கேட்பாங்க, நீங்க எங்க இருந்து உள்ள ஆளு அப்படின்னு கேட்பாங்க. நாங்க மக்காவில் இருந்து உள்ளவர்கள், குறைஷிகள் அப்படின்னா அப்படி விட்டுட்டு போயிடுவான். ஏன்னா இவங்கிட்ட கொள்ளையடிச்சா அல்லாஹ் நம்மளை கொன்றுவான், அந்த பயம் அவர்களுக்கு இருந்து. அப்ப இது எதனால கிடைச்சது? காபத்துல்லாவின் மூலமாக அவர்களுக்கு கிடைத்த பாதுகாப்பு. அல்லாஹ் கொள்ளைக்காரர்கள் கூட குறைஷினா ஒதுக்கிட்டு போயிடுவான். இது ஒரு லாபமா? அப்ப அவங்களுக்கு எங்கனாலும் நைட்ல எங்கனாலும் போகலாம், எங்கனாலும் வரலாம், கொள்ளைக்காரனை பத்தி பயமே இல்லை, எவ்வளவு நாள் கொண்டு வரலாம், எவ்வளவு நாள் கொண்டு போகலாம் அப்படிங்கிற அந்த தைரியம் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. எதன் மூலமாக? காபத்துல்லாவின் மூலமாக. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல பொருளை தூக்கிட்டு போனா மகுமன்னு வாங்குவாங்க. வெளியில இருந்து யாரோ வியாபாரி உள்ள வந்தாலே, பைக்ல வந்தா 20 ரூபா, ஆட்டோல வந்தா 30 ரூபா, டாடா ஏஸ்ல வந்தா 50 ரூபா மகும வாங்குறாங்கல்ல. அது மாதிரி அன்னைக்கு ஒரு ஊரை விட்டு தாண்டி போறப்ப அன்னைக்கு மகும வாங்குவாங்க. எங்க ஊருக்கு இவ்வளவு கொடுத்துட்டு போகணும், ஒரு ஒட்டகத்துக்கு இவ்வளவு கொடுக்கணும், அல்லது அன்னைக்கு வந்து இவ்வளவு பொருள் கொடுக்கணும், இவ்வளவு கோதுமை கொடுக்கணும், இவ்வளவு என்ன செய்யணும், பேரிசு மலம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மகுமை இருந்தது. ஆனால் குறைஷிகள் மக்காவிலிருந்து யமனுக்கு போவாங்க, எத்தனை ஊர்களை தாண்டி செல்வார்கள். இது மாதிரி மக்காவிலிருந்து சிரியாவுக்கு எத்தனையோ ஊர்களை தாண்டி செல்வார்கள். ஆனால் குறைஷிகள் என்றால் மகுமை வாங்க மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? காபத்துல்லா, காபத்துல்லாவுக்கு காதிம்கள், எனவே அவங்க வாங்க மாட்டாங்க. சரி, இப்ப இதுல உங்களுக்கு என்ன லாபம்? வியாபாரம் செய்ய போனா யாருக்கும் டாக்ஸ் கட்ட தேவையில்லை, டாக்ஸ் ஃப்ரீ. அவங்களுக்கு எல்லா டாக்ஸும் அவங்களுக்கு ஃப்ரீயா இருந்துச்சு. வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல என்ன நடக்கும் தெரியுமா? வியாபாரம் நான் 100 ரூபான்னு சொன்னா 100 ரூபாய்க்கு நீங்க வாங்குவீங்களா? 80 ரூபாய்க்கு கொடுங்க, இல்ல ஒரு 50 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லுவீங்க. இது இயல்பாக எல்லா இடத்துலையும் பார்க்கிங் பண்ணக்கூடிய பழக்கம் எல்லா காலத்திலையும் இருந்துச்சு. ஆனால் குறைஷிகள் கடை போட்டு இருந்தா அங்க போய் வாங்கக்கூடியவர்கள் பார்க்கிங் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன விலை சொல்றாங்களோ அந்த விலையை கொடுத்து வாங்கிட்டு வந்துருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க காதிமுல் காபா, காபத்துல்லாவுக்கு அவங்க என்ன இருக்கிறாங்க? காதிமா இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அவங்க என்ன ரேட், 100 ரூபாய் சொன்னாலும் 200 ரூபாய் சொன்னாலும் ஒரு பொருளுக்கு அதை விட அதிகமாக இருக்கக்கூடியதை அவன் நினைச்சாலும் கூட பரவாயில்லை. ஆனா பேரம் பேச மாட்டார்கள், சொன்ன விலையை கொடுத்து வாங்கி விட்டு வந்து விடுவாங்க. அப்ப கொள்ளையர்கள் பயம் கிடையாது, டாக்ஸ் கிடையாது, சொன்ன நினைச்ச விலைக்கு வித்துட்டு வந்துடலாம் பொருளை. அப்ப இது எல்லாம் எதன் மூலமா கிடைச்சது? காபத்துல்லாவின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நிஅமத், அதுதான் அல்லாஹ் இந்த சூராவுடைய ஆரம்பத்தில் சொல்றான், ஊர்ல உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் வந்து பசி பட்டினியில இருந்தாலும் உங்களை பசி பட்டினி இல்லாம நான் வச்சிருந்தேன். ஊர் உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் கொள்ளையர்கள் பயம், டாக்ஸ் பயம் இருந்தாலும் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. எதனால? இந்த வீட்டுனால. அதான் அல்லாஹ் சொல்றான்,
லிஈலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் வியாபாரம் செய்வதன் மீது ஒரு ஆர்வத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி அந்த ஆபிரகாமுடைய படையை நாம் அழிச்சோம். எனவே ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டின் இரட்சகனை அவர்கள் வணங்கட்டும். ஊர்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, கண்ணியம் கொடுக்குறாங்க. திருடன் கூட பயந்து ஓடி போயிடுறான், சொன்ன விலையை கொடுத்துட்டு வாங்குறாங்க. இந்த ஒரு இது கிடைக்குதுன்னா காரணம் என்ன? இந்த வீடு, இந்த காபத்துல்லா இருக்கிறதுனால. எனவே ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டின் இரட்சகனை அவர்கள் வணங்கட்டும். வேற யாரையும் வணங்கக்கூடாது. வணங்குற அந்த நீங்க யாரை வணங்கணும்? அல்லாஹ் இந்த வீட்டுக்கு யார் ரட்சகனோ அவனை வணங்குங்க. கல்ல வணங்காத, மண்ணை வணங்காத, லாத்த வணங்காத, உஸாவை வணங்காத, உங்களுடைய பெரியார்களை நீங்கள் வணங்காதீர்கள். இந்த வீட்டின் ரட்சகனை வணங்குங்கள். அல்லது அவன் எத்தகையவன் தெரியுமா? அத்அமஹும் மின்ஜு, சுத்தி இருக்க ஊர்ல உள்ளவன்லாம் பசிப்பட்டிலே கிடக்கான், ஆனா நீ வயிறார திங்கிற, வயிறார உண்ணுகிற. காரணம் என்ன தெரியுமா? உனக்கு வியாபாரம் கோடை காலத்திலும் நடக்குது, குளிர் காலத்திலும் நடக்குது. அதனால நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா சாப்பிடுறீங்க. எதனால கிடைச்சது? காபத்துல்லாஹ்னால கிடைச்சது. வஆமனஹு மின் கௌஃப், மற்றவர்கள் எல்லாம் கொள்ளையர்களுக்கு பயப்படுகிறார்கள், உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. அல்லாஹ் நிம்மதியை கொடுத்திருக்கிறார். அப்ப இவ்வளவு பெரிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது காபத்துல்லாவின் காரணமாக. எனவே அந்த காபத்துல்லாவின் இரட்சகன் யாரோ அவனை மட்டும் நீங்கள் வணங்குங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்து குரைஷிலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் அவர்களுக்கு என்ன நிஅமத்தை கொடுத்திருக்கேங்கிறத சொல்லி காமிச்சு, இந்த நிஅமத்துக்கு நீங்க நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த சூராவில் இன்னும் பல சில படிப்பினைகள் இருக்கிறது. வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த படிப்பினைகளை கொண்டு செயல்படக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்தருள்வானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் பர் ரഊஃபுர் ரஹீம் ரப்புல் அலீம்.